நாட்டு வைத்தியத்துல சிறந்த மருந்தா கருதப்படுறது இந்த நாட்டுக்கோழி ரசம். நாட்டுக்கோழியை பிடிச்சு கறியை துண்டு துண்டா நறுக்கி உரல்ல போட்டு உலைக்கால இடிச்சு மசாலா சேர்த்து ரசம் வச்சா அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த ரசத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா நெஞ்சு சளி குணமாகும், உடம்புல இருக்க எலும்புகள் எல்லாம் வலுவடையும். இப்ப நாட்டுக்கோழி ரசத்துக்கு தேவையான மசாலா பொருட்களை பாத்திரலாம். 2 ஸ்பூன் மிளகு சீரகம், 2 வெள்ளை பூண்டு, இஞ்சி, 100 கிராம் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 5 தக்காளி. நாங்க நாட்டுக்கோழி ரசம் வைக்கிறதுக்காக சுமாரா 2 கிலோ இருக்க நாட்டுக்கோழியை பிடிச்சுக்கிட்டோம். கோழி மேல இருக்க சின்ன சின்ன இறகு எல்லாத்தையும் சுத்தமா பிடிங்க எடுத்துட்டு மஞ்சளை தடவி சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழியை இப்ப நம்ம உரல்ல போட்டு இடிக்க போறோம். அதனால கோழியை துண்டு துண்டா நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம துண்டு துண்டா நறுக்கி வச்சிருக்க நாட்டுக்கோழி கறியை உரல்ல போட்டு உலக்கையால இடிக்க ஆரம்பிச்சிடலாம். கோழிக்கறியை இந்த மாதிரி உரல்ல போட்டு இடிக்கும் போது மட்டும்தான் கறியில இருக்க சாறு எல்லாமே ரசத்துல இறங்கும். அப்பதான் நாட்டுக்கோழி ரசமும் சுவையா இருக்கும். நம்ம நறுக்கி வச்சிருந்த எல்லா கோழிக்கறியவும் உரல்ல போட்டு இடிச்சுக்கிட்டாச்சு. நாட்டுக்கோழி ரசத்துக்கு தேவையான மசாலா பொருட்களை இப்ப அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த 10 வரமிளகாயை இப்ப அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாயை அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப மிளகு சீரகத்தை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளை பூண்டியும் மிளகு சீரகத்தோடவே சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சீரகத்துக்கூட பூண்டை சேர்த்து அரைச்சா மட்டும்தான் வாசம் சும்மா கம கமன்னு இருக்கும். இப்ப இஞ்சி, கறிவேப்பிலை 2யும் இப்ப சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயத்தையும் அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியவும் இப்ப அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி ரசத்துக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் இப்ப தயாராயிடுச்சு. இப்ப நாட்டுக்கோழி ரசத்தை வைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்ப கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கறிவேப்பிலையோட சேர்த்து அரைச்சு வச்சிருந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த பூண்டு சீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி இப்ப நல்லா வணங்கிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம உரல்ல இடிச்சு எடுத்து வச்சிருந்த நாட்டுக்கோழி கறியை சேர்த்துக்கலாம். கறி வணங்கும் போதே தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக்கலாம். இப்ப கறியோட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். கறி இப்ப நல்லா வணங்கிடுச்சு. நம்ம 2 கிலோ கோழி எடுத்துக்கிட்டதால 1.5 லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி கறி நல்லா வேகிறதுக்காக தட்டத்தை வச்சு இறுக்கமா மூடி வச்சிடலாம்.
கறி நல்லா வெந்தா மட்டும்தான் பச்சைக்கறி நாத்தம் வராது. நாட்டுக்கோழி ரசம் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு காரத்தை சரி பார்த்துட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்து ரசத்தை இறக்கிடலாம். நாட்டுக்கோழி ரசத்தை தனியாவும் கறியை தனியாவும் பிரிச்சிடலாம். நாட்டுக்கோழி ரசம் வைக்கிறதுக்காக கண்டிப்பா கோழியை இடிச்சுதான் ஆகணும். இப்படி இடிக்கும் போது கோழியில இருக்க எலும்பெல்லாம் சின்ன சின்னதா நொறுங்கி போயிடும். மீனை சாப்பிடும் போது எப்படி முள்ளு தனியா எடுத்துட்டு சாப்பிட்றோமோ அதே போல இந்த கோழிக்கறியை தனியா வணக்கி சாப்பிடும் போது இதுல இருக்க எலும்பையும் எடுத்துட்டு தான் சாப்பிடணும்.